வணக்கம். நான் உங்கள் வி.கே. சுந்தர். அஜித் ரசிகர்கள் தொடர்ச்சியா நிறைய கேள்விகள அனுப்பிட்டு இருக்கீங்க. நிறைய சுவாரஸ்யமான கேள்விகள் சமீப காலமா வர ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு சில கேள்விகளுக்கு பதில் என்னன்றத இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம். வணக்கம் சார். வணக்கம். வழக்கமா ரசிகர்கள் கேள்வி கேட்கறது கேட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்ட கேள்வி திரும்ப வருது, புது கேள்வி நிறைய வருது. ஆமா. அப்படிப்பட்ட ரசிகர்கள் நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல என்னன்னா நிறைய புது கேள்விகள் வருது. அது சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நீங்க அஜித்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு விரும்புறீங்கன்னா, நிறைய புதுசு புதுசா கேட்டா தான் நம்ம நிறைய புது தகவல்களை சொல்ல முடியும். கண்டிப்பா. ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப ஒரே மாதிரி கேள்வி கேட்கறது இல்ல. ஆமா. அதை கொஞ்சம் குறைச்சிட்டு ஆமா. நல்ல கேள்விகளா கொஞ்சம் கேளுங்க. நல்ல கேள்விகள் இருக்கு, இல்லைன்னு சொல்லல. ரிப்பீட் கேள்விகள் வேண்டாம். ரிப்பீட்டடா இருக்கிற வீடியோல என்ன பதில் சொல்லிருக்கோன்னு பார்த்துட்டு ஆமா. கேள்விகள் அனுப்புனா நல்லா இருக்கும். புது கேள்வியா இருந்தா உங்களுக்கும் சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு புதுசா புது ஒரு தகவல் தகவல், அஜித்தை பத்தி ஒரு புது தகவல் சொல்லலாம். புது தகவலாகவும் இருக்கும். நல்ல விஷயம் சொல்றீங்க. கண்டிப்பா அதை ரசிகர்கள் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அப்படிப்பட்ட வரிசையில் இன்னைக்கு ஃபர்ஸ்டா ஒரு ரசிகர் ஒருத்தர் கேட்டிருக்காரு. இலங்கையில இருந்து சுதர்ஷன். ஓகே. அவர் என்ன கேட்டிருக்காருன்னா, அஜித் சார் ரவிக்குமார் சார் காம்போவில் ஒரு படம் காங்கேயன்னு ஒன்று ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு. அது டிராப் ஆயிடுச்சா இல்லை அந்த நின்று போனதுக்கான ரீசன் என்ன? இல்ல பொதுவா என்னன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்றது அப்படின் போது அந்தந்த நேரத்துக்கு ஒரு ப்ரொடியூசர் திடீர்னு வந்துன்னா ஒரு காம்பினேஷன்ல அஜித் கே ரவிக்குமார் காம்பினேஷன்ல ஒரு படம் பண்ணணும்னு சொல்லி பேசியிருப்பாங்க. பேசி அதை ப்ராஜெக்டா பேசி முடிச்சிருப்பாங்களே தவிர கதையா ரெடியா இருக்காது. அப்ப கதை பண்ணும்போது பாத்தீங்கன்னா அந்த கதை நமக்கு செட் ஆகும், செட் ஆகலன்றதுல அந்த குழப்பத்தெல்லாம் பெரும்பாலும் படங்கள் டிராப் ஆகும். இப்ப சமயத்தில் விக்னேஷ் சிவன் படம் கூட லைக்கா நிறுவனத்தில் அஜித் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்றதா டிராப் ஆச்சு. விக்னேஷ் சிவன் அது குறையான டைரக்டர் கிடையாது, அவர் நல்ல டைரக்டர், நல்ல திறமையான டைரக்டர். ஆனா அவர் சொன்ன கதை இப்ப இருக்கிற காலகட்டத்துக்கு அஜித்துக்கு அது செட் ஆகாது அப்படின்றதுனால தான் அது அவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த மாதிரி அன்னைக்கு பேசப்பட்டப்போ அந்த கதை ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது நடக்கலங்கிறதா உண்மையை தவிர வேற ஒன்றும் இல்லை. ஏன்னா அஜித் கே ரவிக்குமார் நல்ல பெரிய நிறைய ஹிட்டு கொடுத்த காம்போ தான். ஆனால் இன்னொரு கதை நல்ல கதை இருந்தால் நிச்சயம் அவங்க சேர்ந்து படம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வரும். சார், அடுத்ததா நித்யானந்தம் என்ற ரசிகர் சென்னையிலேருந்து கேட்டிருக்காரு, அஜித் சார் அவர்கள் மாற்றுத்திறனாளிகிட்ட எப்படி பிஹேவ் பண்ணுவார்? ஏன்னா சில நடிகர்கள் தவறாக நடந்து அது நியூஸ் ஆச்சு. அப்படின்னும் போது நான் நேசிக்கிற ஒரு மனுஷன் அவர் எப்படி நடந்துக்குவாருன்னு தெரிஞ்சுக்க ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாரு. சரி, அவர் இந்த கேள்வி எங்கேருந்து எடுத்தாரு? ஒரு ஏர்போர்ட் சம்பவத்திலும் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, ஒரு சாதாரண மனிதர், சமூகத்தில் பெரிய உயர்ந்த அந்தஸ்தில் இருக்க மனிதர் அப்படிலாம் அவர் எப்பவுமே கணக்கு பார்க்க மாட்டார். சக மனிதன் அப்படின்றது அந்த மனிதனுக்குரிய அன்பையும் மரியாதையும் கொடுக்கணுன்றதுல ரொம்ப கான்சியஸாக இருக்கக்கூடிய நடிகர். பொதுவாக சினிமாவில் என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இந்த மாதிரி இல்லை பெரிய ஆர்டிஸ்ட்கள் பெரும்பாலும் என்ன இறங்கினோடனே கேரவனுக்குள்ளே போய் உட்காந்துருவாங்க. வெளியில் ஷார்ட் ரெடி அப்படின்றதுக்கப்புறம் வருவாங்க. ஆனால் அஜித்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அவர் ஸ்பாட்டுக்கு வந்த உடனே அந்த செட்டில் இருக்கிற எல்லாரையும் சீஃப் டெக்னீஷியன்லேருந்து ஆரம்பித்து கடைசியில் இருக்கிற ஆட்கள் வரைக்கும் எல்லாரையும் அவர் தேடி போவார். தேடி போய் குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவர் மேக்கப் போடுறதுக்கு வருவார். ஸோ இந்த பண்பு அவர் ஆரம்ப காலத்தில் அமராவதி காலத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவர் தொடர்ந்து இருக்கு. அப்புறம் நீங்கள் ஒரு சேரில் உட்காந்துருக்காரு, தனியாக ஒரு இடத்துல உட்காந்துருக்காரு அப்படின்னா, நீங்கள் யாரோ ஒருத்தர் வரீங்க, வரும்போது அவர் உங்களை பார்க்குறாரு. பார்த்தா அவங்க என்னன்னா ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருக்குன்றல, சின்ன ஆர்டிஸ்டாக இருக்குன்றல, டக்குன்னு என்ன பண்ணா அஜித் எழுந்துன்னு வாங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கை கொடுத்து அவரோட பேசுவார். பேசிட்டு இருப்பாங்க. இப்போ இன்னொரு சேர் எடுத்துட்டு வர்ற வரைக்கும் அசிஸ்டன்ட் போய் சரி அஜித்தோட ஒருத்தர் பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி டக்குன்னு போய் இன்னொரு சேர் எடுத்துட்டு வர போவாங்க. அந்த சேர் வர வரைக்கும் அஜித் அப்படியே நின்றுட்டே இருப்பார். இல்லை அவங்க கிளம்புறாங்க, நின்று பேசிட்டு அப்படியே அனுப்பிச்சு விட்டுவார். இது நான் நடிகன், அதனால நம்ம உட்காந்துக்குருவேன், நீ நில்லு அப்படின்றதுல இந்த மாதிரியான ஒரு பண்பு அஜித் எப்பவுமே கிடையவே கிடையாது. சாதாரண மனிதர்கள் உயர்ந்த இடத்துல இருக்க ஆட்கள்கிட்ட இப்படி அஜித் இப்படி நடத்துக்கிறார் அப்படின் போது நீங்க ஒரு மாற்றுத்திறனாளின் போது இன்னும் எவ்வளவு கேர் எடுத்துக்குவார் அப்படின்னு பாத்துங்க. நீங்க நிறைய அந்த போட்டோஸ் பார்த்தாலே தெரியும். பக்ருன்னு ஒரு நடிகர், மலையாளத்துல ஒரு பெரிய வில்லன் நடிகர். அவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உயரம் குறைவான ஆனா பெரிய அபாரமான ஒரு ஆற்றல் உள்ள ஒரு நடிகர். அவரை ஒரு மேடையில பார்க்கும்போது என்னன்னா, அவர் போட்டோ எடுக்கும் போது டக்குன்னு அஜித் ஒரு செகண்டோட யோசிக்காம கீழே மண்டி போட்டு உட்காந்து அவரோட ஒரு போட்டோ எடுக்கிறார். அந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் இருக்கு. நீங்க உதாரணம் கேட்டதுனால அதை சொல்றேன். ஆமா சார், அப்படி கூட இப்போ ரீசெண்டா ஒரு யோகி பாபா அவரோட டோன்ட் டச் மேட்ரு இஷ்யூவா போச்சு சார். அது தேவையில்லாத இஷ்யூ தானே சார்? அதெல்லாம் அது என்னன்னா, அஜித்தை பத்தி தெரியாத ஆட்கள் கிளப்பி விடுற வதந்தி. அதை அப்படிதான் எடுத்துக்கணும். என்னன்னா, அவர் அஜித் பிரமாதமான ஒரு ஸ்டில் போட்டோகிராஃபர்ன்றது எல்லாருமே தெரியும். அவர் சக நடிகர்கள்ட்ட பழகும் போது பிடிச்சி போச்சுன்னு வச்சுக்கலேன், அவங்களை என்னன்னா போட்டோ எடுக்கிறது அவர் இது எவ்வளவு தூரம் அன்பு இருக்கோ அதுக்கு அதை வெளிப்பாடா நான் உங்களை போட்டோ எடுத்துக்கலாமான்னு கேட்பார். நீங்க யோகி பாபா போட்டோ எடுத்திருக்காரு, அப்புக்குட்டியை போட்டோ எடுத்திருக்காரு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அப்புக்குட்டி இதெல்லாம் போட்டோ பார்த்தீங்கன்னா அவ்வளோ மாடர்னைஸாக அவ்வளோ இதாக இருக்கும். ஸோ இதெல்லாம் செய்கிற ஒரு நடிகர் அப்படி எப்படி டோன்ட் டச் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாருன்றது ரசிகர்களுக்கு தெரியும். அதனால அதை நம்ம அஜித்தோட பாணியில அதை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். வாழு. ஆமா, அவ்வளோதான். சரி,
அடுத்து வந்து பெங்களூர் இருந்து ஜான் ஒரு ரசிகர் கேட்டிருக்காரு. ரசிகர்களோட ஃபேமிலியும் சேஃப்டி ரொம்ப முக்கியம்னு நினைக்கிற ஒரு முக்கியமான ஆக்டரா ஒருத்தரா நான் அஜித் சாரை பார்க்குறேன். அப்படி அவர் நினைக்க காரணம் என்ன? அப்படி ஏதாவது சுவாரஸ்யமான சம்பவம் அவர் லைஃப்ல நடந்ததா? உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த நீங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஓகே. அவர் லைஃப்பில் நடந்த அத்தனையுமே சுவாரஸ்யமான சம்பவங்கள் தான். ஏன்னா வந்து ஒரு தனி மனிதனா ஒரு கஷ்டப்பட்டு போராடி இந்த உயரத்துக்கு இந்த இடத்துக்கு வந்தது வந்து அவர் பட்ட கஷ்டத்தை கண்கூட கூட இருந்து நிறையா பார்த்துருக்கேன். அவர் அந்த 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 போராடி வந்ததுக்கு இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து தனக்காக ஒரு ரசிகர்கள் வந்து இருந்து அதை வந்து வேலையை விட்டுட்டு அதுக்கான மன்ற வேலைகள் பார்க்கறது, இது அது வந்து எக்ஸ்ட்ரா வேலைகள் அப்படின்றதுல அது வந்து அவங்களுக்கு தேவையில்லாத அப்படின்றது அவர் நினைக்கிறார். அதனால தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் வேலையை பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், அண்ணன் தம்பியில பாருங்கள், உங்கள் வேலை என்னவோ அதை செஞ்சுட்டு நீங்கள் படம் பார்க்க மட்டும் வாங்க அப்படின்னு சொல்லுவார். இது என்னன்னா இப்படி வந்து உலகத்தில் எந்த நடிகரை வந்து சொல்லி நான் பார்த்ததில்லை. இதுக்கு காரணம் என்னன்னா அஜித் வந்து என்னன்னா நிறைய நடிகர்கள் வந்திருக்காங்க. பொதுவாக என்னோட அனுபவம் என்னன்னா புத்தகம் வாசிக்கிற பழக்கமுடைய ஆட்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி வந்து தோணும். இந்த சமூகத்தின் மீது அக்கறை, சக மனிதர்கள் மீது அக்கறை அப்படிங்கிறதுல அப்படிதான் தன்னோட ரசிகர்களுக்கும் அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து சொல்றார். உதாரணம் என்னன்னா சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் சொல்றேன். உதாரணம் 2 சம்பவம் நடந்தது, அதில் ஒன்று மட்டும் சொல்லலாம். ஒரு நாள் வந்து இங்கே வந்து சென்னையில் ஒரு இடத்துல இருந்து ஒரு அண்ணா நகர் மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து ஒரு கால் டாக்ஸி புக் பண்ணிட்டு நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னன்னா எப்பவுமே வந்து நான் காரில் போகும்போது என்னன்னா அந்த டிரைவர் ஆட்டோவில் போகும்போது அவர் யார் என்ன அப்படின்றது வந்து எதுக்காக சென்னை வந்தார், அந்த இப்போ என்ன வாழ்க்கை வாழ்ந்துருக்காருன்ற சும்மா ஒரு இதை தகவலாக தெரிஞ்சுக்குவேன். அப்போ வந்து சொல்கிறார், அவர் வெளியூர்ல வந்து பெரம்பலூர் பக்கத்துலேருந்து வந்து சென்னையில் வந்து டாக்ஸி ஓட்டிட்டு இருக்கு சார் அப்படின்னு ஒரு சம்பவம் சொல்கிறார். அப்போ பேசிட்டு இருக்கும்போது என்னன்னா அவர் பார்க்குற முன்னாடி டேஷ்போர்டில் பார்த்தீங்கன்னா அவர் அஜித் ஃபோட்டோ வச்சிருக்காரு. பேச பார்த்தீங்கன்னா அவர் அஜித்தோட எவ்வளோ பெரிய தீவிர ரசிகன் அப்படிங்கிறது தெரிய வந்தது. வந்து கால் டாக்ஸி இறங்கி இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கூட வந்த நண்பர் சொல்கிறாரு, இவர் தெரியுதா? இல்லை சார், நான் ஏறும்போதுலேருந்து பார்த்துட்டே இருக்கேன், இவர் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னா டக்குன்னு அப்புறம் வந்து ஏன் வந்துட்டு ஆஹா நீங்கள் வந்து என்னோட சேனல் பேரை சொல்லி நீங்கள் வந்து அஜித்தை பற்றி நிறைய பேசுகிறீங்க, எனக்கு வாழ்க்கையில் வந்து அஜித்தை வந்து என்னோட தலையை வந்து நேரடியாக சந்திச்ச மாதிரி உங்களை சந்திச்சதே எனக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமா இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து எங்களோட நின்று ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாரு. ரொம்ப மகிழ்ச்சியான தருணமாக இருந்துச்சு. அப்புறம் வந்து என்னன்னா டாக்ஸிக்கு வந்து வழக்கம் போல் வந்து பேமெண்ட் கொடுக்கும்போது அதை விட என்ன முக்கியமானது ஏறி போகும்போது இருக்குல்ல, ஏறும்போது என்ன எப்பவுமே வந்து சீட் பெல்ட்டு போடுற வழக்கம். நான் எனக்கு வந்து அஜித் சொல்லிருக்காரு, எப்பவுமே ஏறணுன்னு சீட் பெல்ட் போடாமல் வந்து வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன். அவர் டிரைவர் சீட்டில் இருக்கவும் சரி, கோ பேசஞ்சர் சீட்டில் இருக்கவும் சரி, கம்பல்சரி சீட்டு பெல்ட் போட்டு விடுறது அது இது. அந்த மாதிரி என்னன்னா நான் ஏறி ஒரு 2 நிமிஷத்தில் போடணுன்னா டக்குன்னு அவர் சொல்கிறாரு, சார் சீட் பெல்ட்டை போடுங்க சார்னாரு. ஏன் அப்படின்னா இல்லை எங்கள் தலை அஜித் சொல்லியிருக்காரு சீட் பெல்ட் வந்து வண்டியில் ஏறணும் போடணும்னு சொல்லிட்டு அப்படின்னும் போது எனக்கு அவர் பார்க்கும்போது ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. ஏன்னா அஜித் பல முறை சொன்ன விஷயத்தை தான் எப்போவோ அஜித் சொன்ன ஒரு பேட்டியில் சொன்ன ஒரு விஷயத்த இன்னைக்கு வரைக்கும் அந்த ரசிகர்கள் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறதுல இதுதான் வந்து என்னன்னா அஜித்துக்கும் அந்த ரசிகர்களுக்குமான ஒரு அன்பு. அப்புறம் கடைசியாக வந்து என்னன்னா கிளம்பும்போது அந்த டாக்ஸிக்கு பில்லு பே பண்ணி கேட்குறேன், இல்லை சார் வேண்டாம், நீ என் தலையோட இருந்த ஒரு ஆள் அப்படின்னா அதெல்லாம் என்னுடைய அதை தான் இங்கே தான் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, உங்களுடைய உழைப்புக்கு என்னவோ அதுக்கான இதை வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு எந்த பார்கனிங் இல்லாமல் அவருக்கு நான் கொடுத்தேன். அதனால தான் அஜித் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வந்து ரசிகர்கள் வந்து நீங்கள் படம் பார்க்கறதோட முடிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து என்னென்னா அந்த கட் அவுட் வைக்கிறது, அதில் பாலாபிஷேகம் பண்ணுறது, ஏறி இது பண்ணி உங்களுடைய இது உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அந்த குடும்பத்தை யார் பார்த்துக்குவாங்கன்ற ஒரு பயம் வந்து அவருக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கு. அதனால தான் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் அடுத்தது வழக்கம் போல எனக்கும் பர்சனல் கேள்வி அதிகமாகிடுச்சு உங்களோட ஒரே ஆடுறதுனால இன்னைக்கு ஒரு கொஸ்டின் வச்சுருக்கேன். என்னென்னா ஃபேமிலி சேஃப்டி பற்றி அதிகமாக சொல்கிறார் அஜித் சார். அப்படின்னு இருக்கும்போது அவரோட ஃபேமிலிலேருந்து அவர் கார் ரேஸ் போகிறதுனால அவங்க ஒய்ஃப் ஷாலினி மேம் வந்து அவங்க எதுவும் அட்வைஸ் பண்ணியிருப்பாங்களா, இல்லை அவங்க பயந்துருப்பாங்கல்ல, அதை பற்றி ஏதாவது விஷயங்கள் தெரியுமா சார்? சுவாரஸ்யமான சம்பவம். இல்லை எனக்கு தெரிஞ்சதுன்னா அட்வைஸும் பண்ணியிருக்க மாட்டேன், பயந்துருக்கவும் மாட்டாங்க. ஏன்னா காரணம் என்னென்னா என்னை விட வந்து அவங்களுக்கு வந்து அஜித்தை பற்றி நிறைய நல்லா தெரியும். அவர் எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேன் அப்படிங்கிறது இருக்குல்ல அவங்களுக்கு நல்லா தெரியும். ஏன்னா நான் வந்து அவரோட வந்து என்னென்னா இதில் சென்னையில் வந்து என்னென்னா ஒரு பலமுறை வந்து காரில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ட்ராவல்லாம் பார்த்தீங்கன்னா நைட்டில் மிட் நைட்லாம் ஓடும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் லிமிட்டை தாண்டி போடுறதுன்னா அந்த இது ஸ்பீட் அவ்வளோ போவார், ஈஸியாரில் தான் போவோம். அப்போல்லாம் இந்த மாதிரி இப்போல்லாம் ஸ்பீட் லிமிட் எல்லாம் கிடையாது. இப்போ வந்து ட்ராக் வந்து வந்ததுக்கப்புறம் வந்து ஸ்பீட் லிமிட் வந்துருச்சு, அப்போல்லாம் வந்து கிடையாது, நல்ல ஸ்பீடில் போவோம். அந்த மாதிரி பல்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கேன். சாதாரண வண்டியை வந்து அவர் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டுவார்னா ரேஸ்காரை எவ்வளோ ஓட்டுவார்ன்றதை வந்து சொல்லவே வேண்டியதில்லை. அது போக என்னன்னா அவர் ஏற்கனவே வந்து ட்ராக்ல வந்து பல வருஷமாக ஓட்டின அனுபவம் இருக்குது. அதுபோக என்னன்னா இப்போ சமீபகாலமாக என்ன இப்போ வந்து ரேஸ் நடக்க போகிறது அடுத்த வருஷம் ஏப்ரலில் தான் நடக்க போகுது. அப்போ இன்னும் நமக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ வந்து இப்போ இருந்து அவர் பயிற்சி ஆரம்பித்தா அந்த வீடியோலாம் நீங்கள் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. அதனால வந்து என்னன்னா நீங்கள் வந்து அதை பற்றி வந்து ரசிகர்களும் பயப்பட வேண்டியதில்லை, அவங்க சாலி மேடம் வந்து நிச்சயம் வந்து பயப்பட மாட்டாங்க.
அதனால நீங்க தைரியமாக இந்த வட்டம் என்னன்னா ரேஸ்ல வந்து அவர் ஜெயிக்கணும்னு மட்டும் நீங்க வேண்டிக்கங்க. அது மட்டும் தான் அந்த வீடியோவில் நான் சொல்றேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.